2 நாள் பயணமாக புதுச்சேரி வந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு லோக் நிவாசில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதர், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளித்தார். தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் அளித்த இரவு விருந்தில் அமித்ஷா பங்கேற்றார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 நாள் பயணமாக புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டிற்கு வருகை தந்துள்ளார். மகாராஷ்டிராவில் இருந்து விமானம் மூலம் இன்று மாலை சென்னை வந்த அமித்ஷா அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருவண்ணாமலை சென்றார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் மற்றும் ரமண மகரிஷி மடத்தில் வழிபாடு செய்த அவர் பின்னர் சாலை மார்க்கமாக திண்டிவனம் வழியாக புதுச்சேரி வந்தடைந்தார். சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை மற்றும் குபேர் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள புதிய லோக் நிவாஸ் மாளிகையில் இன்று இரவு அமித்ஷா தங்குகிறார். புதுச்சேரி வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் மற்றும் அமைச்சர்கள் நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணராவ், வி பி சிவக்கொழுந்து, ஜே.என்.எஸ். ராஜசேகரன், ராஜவேலு உள்ளிட்டோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களும் அமித்ஷாவை மரியாதை நிமித்தமாக சந்தித்து வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதர் அளித்த இரவு விருந்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்றார். நேற்றிரவு லோக் நிவாசில் தங்கிய அமித்ஷா இன்று காலை கோரிமேட்டில் நடைபெற்ற காவல்துறை நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ண கொடி அங்கீகாரம் வழங்கப்பட உள்ள நிலையில் அதன் அதிகாரப்பூர்வ நிகழ்வில் காவல்துறையினரின் சீருடையில் வண்ண கொடியை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அணிவித்தார். இதனைத் தொடர்ந்து ராஜீவ்காந்தி சிலை அருகே உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் பாஜக நிர்வாகிகளுடன் அமித்ஷா ஆலோசனை நடத்தினார். பின்னர் பாஜக சார்பில் நடைபெறும் பேரணியும் அவர் தொடங்கி வைக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகையை முன்னிட்டு புதுச்சேரியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பிட்ட வழித்தடங்களில் உள்ள மதுபான கடைகள், சாராய கடைகள் மற்றும் மதுபான பரிமாறும் ஹோட்டல்கள், உணவகங்களை இன்று மற்றும் நாளை மூட கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. மேலும் மத்திய ரிசர்வ் படையின் 8 கம்பெனி பாதுகாப்பு படையினர் புதுச்சேரிக்கு வரவழைக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி காவல்துறையை சேர்ந்த சுமார் 500 போலீசார் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து சீரமைப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஐஆர்பி மற்றும் ரிசர்வ் படையினர் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதையொட்டி இன்று மாலை முதல் நாளை அமித்ஷா புதுச்சேரியிலிருந்து புறப்படும் வரை முக்கிய சாலைகள் போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டுள்ளன. மேலும் மத்திய உள்துறை அமைச்சரை வருகையையொட்டி பாதுகாப்பை பலப்படுத்தும் வகைகள் உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகள் பறக்கத்தடை மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி காவல்துறையின் சிறப்பான சேவையை பாராட்டி குடியரசுத் தலைவர் வழங்கிய வண்ண கொடி அங்கீகாரம் கோரிமேடு காவலர் மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மூலம் அதிகாரப்பூர்வமாக வழங்கப்பட்டது. புதுச்சேரி காவல்துறைக்கு கிடைத்துள்ள உயரிய தேசிய கௌரவமான குடியரசுத் தலைவரின் வண்ண கொடி அங்கீகார விழா கோரிமேடு காவலர் மைதானத்தில் நடைபெற்றது. இந்திய குடியரசுத் தலைவரின் வண்ண கொடி அங்கீகாரம் நீண்ட காலமாக சிறப்பாக பணியாற்றி வரும் முப்படைகள், துணை ராணுவ படைகள் மற்றும் மாநில காவல்துறைகளின் சேவை, அர்ப்பணிப்பு மற்றும் ஒழுக்கத்தை பாராட்டி வழங்கப்படும் உயரிய கௌரவமாகும். புதுச்சேரி காவல்துறையின் சிறப்பான சேவையை பாராட்டி கடந்த மார்ச் மாதம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்த அங்கீகாரத்தை அறிவித்திருந்தார். இதன் அதிகாரப்பூர்வ விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அவரை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதர், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் வரவேற்றனர். விழாவின் தொடக்கமாக குடியரசுத் தலைவரின் வண்ண கொடிக்கு இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவம் மற்றும் சீக்கிய மத குருமார்கள் பங்கேற்ற சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குடியரசுத் தலைவரின் வண்ண கொடி அங்கீகாரத்தை புதுச்சேரி காவல்துறை இயக்குநர் ஷாலினி சிங்கிடம் அதிகாரப்பூர்வமாக வழங்கினார். மேலும் புதுச்சேரியில் அமைக்கப்பட்டுள்ள 2வது இந்திய ரிசர்வ் பட்டாலியன் பிரிவையும் அமித்ஷா தொடங்கி வைத்தார். காவல்துறையினரின் அணிவகுப்பு மற்றும் சாகச நிகழ்ச்சிகளை பார்வையிட்ட அவர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த ஆண்டு விழாவை முன்னிட்டு அமைக்கப்பட்டிருந்த தேசிய ஒருமைப்பாட்டு கண்காட்சியையும் பார்வையிட்டார். விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதர், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர், காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் ஏராளமான காவல்துறையினர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, கலாச்சாரம், பாரம்பரியம் மற்றும் ஆன்மீக சிறப்புமிக்க மாநிலமாக புதுச்சேரி திகழ்வதாக குறிப்பிட்டார். மகரிஷி, அன்னை ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் உள்ளிட்டோரின் பங்களிப்பால் புதுச்சேரி நாடு முழுவதும் தனித்துவமான அடையாளத்தை பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.
குடியரசுத் தலைவரின் வண்ண கொடி அங்கீகாரம் சாதாரண விருது அல்ல என்றும், புதுச்சேரி காவல்துறையின் கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு மற்றும் வீரத்திற்கு கிடைத்துள்ள உயரிய தேசிய கௌரவம் என்றும் அமித்ஷா பாராட்டினார். சுமார் 5000 காவலர்கள் மட்டுமே இருந்ததாலும் சட்ட ஒழுங்கை சிறப்பாக பராமரித்து மக்களின் நம்பிக்கையை புதுச்சேரி காவல்துறை பெற்றுள்ளதாகவும், மக்களுக்கு சேவை செய்வதில் முன்னோடியாக திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் யூனியன் பிரதேசங்களில் மக்களுக்கு சிறப்பாக சேவை செய்த காவல்துறைகளில் புதுச்சேரி காவல்துறையின் பங்களிப்பு பாராட்டுக்குரியது என்றும், அவர்களின் அர்ப்பணிப்பு காவல்துறையின் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் எழுதப்பட வேண்டியது என்றும் அமித்ஷா தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் புதுச்சேரியின் வளர்ச்சிக்காக பல மடங்கு அதிக நிதி ஒதுக்கியுள்ளதாக தெரிவித்த அமித்ஷா, புதுச்சேரி காவல்துறையையே மேலும் வலுப்படுத்தவும், மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு தொடர்ந்து வழங்கும் என உறுதியளித்தார். புதுச்சேரியில் பாஜகவின் அடுத்த கட்ட வளர்ச்சி மற்றும் கட்சியின் செயல்பாடுகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் பாஜக நிர்வாகிகளுடன் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் புதுச்சேரி சட்டப்பேரவை சபாநாயகர் பதவியை பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்க வேண்டும் எனவும், பாஜகவை சேர்ந்தவரே சபாநாயகராக இருப்பார் என்றும் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுவனா தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கோரிமேடு காவல்துறை மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கடந்த மார்ச் மாதம் அறிவித்த காவல்துறைக்கான உயரிய வண்ணக்கொடி அங்கீகாரத்தை புதுச்சேரி காவல்துறை இயக்குநர் ஷாலினி சிங்கிடம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வழங்கினார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் 2வது இந்திய ரிசர்வ் பட்டாலியன் அமைப்பதற்கான ஒப்புதல்கள் மற்றும் நிதி உதவிகள் தொடர்பான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருந்த நிலையில் 2வது பட்டாலியன் பிரிவையும் அமித்ஷா தொடங்கி வைத்தார். பின்னர் முருகா தியேட்டர் சந்திப்பில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியோள் புதுச்சேரி பாஜக நிர்வாகிகளுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளை சேர்ந்த சுமார் 60 பாஜக முக்கிய நிர்வாகிகளுடன் புதுச்சேரியில் கட்சியின் அடுத்த கட்ட வளர்ச்சி குறித்த இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பாஜக அமைச்சர்கள் நமச்சிவாயம், GNS ராஜசேகர், மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில தலைவர் VP ராமலிங்கம், மாவட்ட தலைவர்கள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் பங்கேற்பதற்கு முன்பு செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக புதுச்சேரி மாநில மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுவனா, புதுச்சேரியில் பாஜகவின் அடுத்த கட்ட வளர்ச்சி குறித்து அமித்ஷாவுடன் ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேலும் தற்போது புதுச்சேரி சட்டப்பேரவையின் தற்காலிக சபாநாயகராக அன்பழகன் உள்ள நிலையில் பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒருவரை சபாநாயகராக நியமிக்க வேண்டும் என அமித்ஷாவிடம் வலியுறுத்த உள்ளதாகவும், பாஜகவை சேர்ந்தவரே சபாநாயகராக இருப்பார் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா டெல்லி சென்ற பின்னர் புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்கள் தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகும் என நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டுக்குடி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் தண்டபாணியின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு அமைச்சர் VP சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. தாசிப்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் தண்டபாணியின் பிறந்த நாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு அவரது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. அவருக்கு குடிமை பொருள் வழங்கல் துறை அமைச்சர் VP சிவக்கொழுந்து பொன்னாடி போற்றி பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து தாசிப்பேட்டை தொகுதி நெசவாளர் நகரில் நடைபெற்ற விழாவில் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் தண்டபாணிக்கு பொன்னாடி போற்றி பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து பெரிய அளவில் கேக் வெட்டி மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. விழாவில் லாசப்பேட்டை தொகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டது எங்களுக்கு பெருமையான நிகழ்வு என்று பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியில் தனியார் கூட்டத்தில் நின்ற செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் புதுச்சேரி வருகை பாரதிய ஜனதா கட்சிக்கு பெருமையான நிகழ்வு என்றும் இது கோலாகல விழாவாக கொண்டாடப்பட்டது என்றும் தெரிவித்தார். மேலும் குடியரசுத் தலைவரின் வண்ண கொடி விருதை புதுச்சேரி காவல்துறைக்கு வழங்கியது பெருமையான விஷயம் என்றும் தெரிவித்த அவர், புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய உத்வேகத்தை கொடுத்துள்ளார்.
மேலும் சபாநாயகர் தேர்தல் குறித்து பேசிய அவர் லாகா விஷயத்தில் எப்படி பேசி உரிய முடிவு எடுக்கப்பட்டதோ அதன்படி சபாநாயகர் தேர்தலிலும் அனைத்து தலைவர்களும் பேசி உரிய முடிவு எடுக்கப்படும் என்றார். புதுச்சேரியில் பாஜக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஹர் கர் திரங் தேசிய கொடி யாத்திரையை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் ராஜீவ்காந்தி சிக்னல் அருகே பாஜக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஹர் கர் திரங்கா தேசிய கொடி யாத்திரையை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கொடி அசைத்து துவங்கி வைத்து அவர்களுடன் சிறிது தூரம் நடந்து சென்றார். இதில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர், புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், அமைச்சர் ராஜசேகரன், பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் ஆகியோர் உடன் இருந்தனர். இதில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் பாஜகவினர் ஊர்வலமாக சென்றனர். அவர்கள் 100 மீட்டர் நீளம் கொண்ட தேசிய கொடியை கையில் ஏந்தி சென்றனர். புதுச்சேரி பிளம் புதிய துறைமுகம் எக்ஸ்போ மைதானத்தில் நடைபெற்ற வரும் தினமலர் ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் எக்ஸ்போவுக்கு பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. குடும்பத்துடன் கண்காட்சிக்கு வந்த பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பல்வேறு பொருட்களை ஆர்வத்துடன் பார்வையிட்டு வாங்கி சென்றனர். பொதுமக்களுக்கு புதுமையான ஷாப்பிங் அனுபவத்தை வழங்கும் வகைகள் தினமலர் நாளிதழ் சார்பில் ஆண்டுதோறும் ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் எக்ஸ்போ நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டுக்கான ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் எக்ஸ்போ 2026 புதுச்சேரி பிளம் புதிய துறைமுகம் எக்ஸ்போ மைதானத்தில் ஆகஸ்ட் 7ஆம் தேதி தொடங்கியது. முழுவதும் குளிர்சாதன வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட அரங்குகளில் ஏராளமான ஸ்டால்கள் இடம்பெற்றுள்ளன. வீட்டு உபயோகப் பொருட்கள், எலக்ட்ரானிக் சாதனங்கள், மெத்தைகள், ஆட்டோமொபைல்ஸ் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் ஒரே கூரையின் கீழ் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. தமிழகம் மற்றும் புதுச்சேரி மட்டுமின்றி மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், குஜராத், ஹரியானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த நிறுவனங்களின் ஸ்டால்களும் இடம்பெற்றுள்ளன. ஃபேன்சி பொருட்கள், ஆடைகள், ஜுவல்லரிகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களும் பல்வேறு டிசைன்களில் குவிந்துள்ளன. குறிப்பாக பெண்களுக்கான சிறப்பு பொருட்களும் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. குழந்தைகளை உற்சாகப்படுத்தும் வகைகள் ஜம்பிங் பலூன், ஒட்டக சவாரி உள்ளிட்ட பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. கார் மற்றும் இருசக்கர வாகன பிரியர்களை கவரும் வகையில் முன்னணி நிறுவனங்களின் புதிய மாடல் கார்கள் மற்றும் பைக்குகளும் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. ஷாப்பிங் உடன் உணவு பிரியர்களையும் கவரும் வகையில் பிரியாணி, பீட்சா, பர்கர், சாண்ட்விச், ஆந்திரா, கேரளா மற்றும் சைனீஸ் உணவு வகைகள், ஐஸ்கிரீம், ஃப்ரெஷ் ஜூஸ், கடல் உணவுகள், ஜிகர்தண்டா உள்ளிட்ட பல்வேறு உணவு வகைகளும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இதனால் தினமலர் ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் எக்ஸ்போவிற்கு தொடர்ந்து பொதுமக்கள் குடும்பத்துடன் வருகை தந்த ஷாப்பிங் மற்றும் பொழுதுபோக்கை ஒரு சேர அனுபவித்து வருகின்றனர். இந்த கண்காட்சிக்கு எஸ் மீடியா சேனல் மீடியா பார்ட்னராக செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் வெள்ளையனை வெளியேறும் இயக்க நினைவு நாள் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் தொடக்க நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தேச தலைவர்களின் திருவுருவ படங்களுக்கு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக மகாத்மா காந்தி தலைமையில் 1942ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்ற தியாகிகளை நினைவு கூறும் நிகழ்ச்சி நாடு முழுவதும் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் வெள்ளையனே வெளியேறு இயக்க நினைவு நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி வைஷாலி வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் MP தலைமை வகித்தார். தொடர்ந்து இந்திய தேசிய இளைஞர் காங்கிரசின் 66வது தொடக்க நாளை முன்னிட்டு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தேச நலன், நாட்டின் முன்னேற்றம் மற்றும் சமூக பொறுப்புடன் செயல்படுவோம் என இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தேச தலைவர்களின் திருவுருவ படங்களுக்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் MP மற்றும் மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த பாபு ஆகியோர் மலர் தூவியும் மாலை அணிவித்தும் மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆனந்த் ராமன், பாலன் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் காங்கிரஸ் அரசு ஊழியர் பிரிவைச் சேர்ந்த கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட நிர்வாகிகளும் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நிகழ்ச்சி நிறைவாக பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. போதைப்பொருள் இல்லாத சமூகத்தை உருவாக்க வலியுறுத்தி புதுச்சேரி பெட்டி செமினார் CBSE பள்ளி மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி பெட்டி
செமினார் சிபிஎஸ்இ பள்ளி சார்பில் போதைப் பொருள் இல்லாத ஆரோக்கியமான மற்றும் பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்க வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பள்ளி முதல்வர் அருட்தந்தை பாஸ்கர் ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியால் பள்ளியின் தேசிய மாணவர் படையான என்சிசி மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பல்வேறு வகுப்புகளை சேர்ந்த மாணவர்கள் பள்ளி சீருடையில் கலந்து கொண்டனர். போதைப் பொருள் பயன்பாட்டின் தீமைகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாணவர்கள் பாதகைகள் மற்றும் விழிப்புணர்வு வாசகங்களை எழுதியபடி அணிவகுத்து சென்றனர். போதைப் பொருளை தவிர்ப்போம், ஆரோக்கியமான தலைமுறையை உருவாக்குவோம், போதை இல்லாத சமுதாயம் நமது பொறுப்பு உள்ளிட்ட விழிப்புணர்வு வாசகங்களை மாணவர்கள் முன்வைத்தனர். குறிப்பாக இளைஞர்கள் போதைப் பொருள் பழக்கத்தில் இருந்து விலகி கல்வி, விளையாட்டு மற்றும் சமூக பொறுப்புணர்வில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் முக்கியமான செய்தியை பேரணி மூலம் பொதுமக்களுக்கு எடுத்து சென்றனர். மாணவர்களின் ஒழுக்கமான அணிவகுப்பு சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முயற்சியையும் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது. பள்ளி வளாகத்தில் இருந்து தொடங்கிய பேரணி மூலக்குளம் மேட்டுப்பாளையம் சாலை வழியாக நெக்ஸா ஷோரூம் வரை சென்ற பின்னர் மீண்டும் பள்ளி வளாகத்தை வந்து அடைந்தது. தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர் அருட்தந்தை பாஸ்கர் ராஜ் உரையாற்றினார். சமூக நலனுக்காக இது போன்ற விழிப்புணர்வு நிகழ்வுகளில் மாணவர்களை ஈடுபடுத்துவதன் மூலம் பொறுப்புணர்வு மிக்க இளம் தலைமுறையை உருவாக்க முடியும் என அவர் தெரிவித்தார். மேலும் விழிப்புணர்வு பேரணியை சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய போக்குவரத்து மற்றும் சட்டம் ஒழுங்கு காவல்துறை அதிகாரிகளும் அவர் நன்றி தெரிவித்தார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் புதுச்சேரி பாஜக செயற்குழு கூட்டம் தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. புதுச்சேரியில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுச்சேரிக்கு வருகை தந்தார். காலையில் கோரிமேட்டு காவலர் மைதானத்தில் நடைபெற்ற புதுச்சேரி காவல்துறைக்கான குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி அங்கீகார விழாவில் அமித்ஷா பங்கேற்றார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி லோக் நிவாஸ் சென்ற அவர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் பாஜக செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தனியார் நட்சத்திர விடுதிக்கு அமித்ஷா வருகை தந்தார். கூட்டத்தில் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுகனா, மாநில தலைவர் ராமலிங்கம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், ஜிஎன்எஸ் ராஜசேகரன், பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சுமார் 1.5 மணி நேரம் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் புதுச்சேரியில் பாஜகவின் கட்சி நடவடிக்கைகள் மற்றும் அடுத்த கட்ட செயல்பாடுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பாஜக சார்பில் நடைபெற்ற தேசிய கொடி அணிவகுப்பு பேரணியை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்தார். பின்னர் சாலை மார்க்கமாக புதுச்சேரி விமான நிலையத்திற்கு சென்ற அமித்ஷா அங்கிருந்து விமானம் மூலம் சென்னை புறப்பட்டு சென்றார். புதுச்சேரியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பங்கேற்க வண்ணக்கோடி அங்கீகார விழாவில் அணிவகுப்பிற்காக நீண்ட நேரம் காத்திருந்த காவலர்கள் 15க்கும் மேற்பட்டோர் அடுத்தடுத்து மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மயக்கமடைந்தவர்களின் 3 காவலர்கள் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி காவல்துறையின் சிறப்பான சேவையை பாராட்டி கடந்த மார்ச் மாதம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சார்பில் வண்ணக்கோடி அங்கீகாரம் அறிவிக்கப்பட்டது. இதன் அதிகாரப்பூர்வ விழா புதுச்சேரி கோரிமேட்டு காவலர் மைதானத்தில் இன்று நடைபெற்றது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதுச்சேரி காவல்துறைக்கான வண்ணக்கோடி அங்கீகாரத்தை வழங்கினார். அணிவகுப்பு மரியாதை செலுத்துவதற்காக ஊர்காவல் படை, ஆயுதப்படை, கருப்பு பூனை படை, போக்குவரத்து காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த காவலர்கள் அதிகாலை 6 மணி முதலே மைதானத்தில் தயாராக இருந்தனர். 8:30 மணி அளவில் விழா தொடங்கிய நிலையில் அப்போது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததாக கூறப்படுகிறது. நீண்ட நேரம் வெயிலில் நின்றிருந்த காவலர்களில் 15க்கும் மேற்பட்டோர் அடுத்தடுத்து மயங்கி விழுந்தனர். இதையடுத்து சக காவலர்கள் உடனடியாக மயக்கமடைந்த காவலர்களை ஸ்ட்ரக்சர் மூலம் அழைத்து சென்று முதலுதவி அளித்தனர். இதில் உடல்நிலை சீராக 3 காவலர்கள் மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்ற முக்கியத்துவம் வாய்ந்த விழாவில் காலை முதலே அணிவகுப்பிற்காக காத்திருந்த காவலர்கள் அடுத்தடுத்து மயங்கி விழுந்த சம்பவம் அங்கு சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரி குருமாவை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகை ஆலயத்தில் ஸ்ரீ மகாவராகி அம்பாள் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு வராகி அம்பாளை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி குருமாவை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகை அம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தில் ஸ்ரீ மகாவராகி அம்பாள் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. முன்னதாக அம்மனுக்கு யாகசாலை அமைக்கப்பட்டு கலசங்கள் வைத்து வேத மந்திரங்கள் ஓதி கலசங்கள் உட்புறப்பாடு எடுத்து வரப்பட்ட ஸ்ரீ மகாவராகி அம்மாளுக்கு புனித நீர் ஊற்றி பிரதிஷ்டை செய்யப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட வராகி அம்மனுக்கு
சோடச தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. ஸ்ரீ மகாவராகி அம்மாள் பிரதிஷ்டை நிகழ்ச்சியில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்ட ஸ்ரீ மகாவராகி அம்மாளை வழிபட்டு சென்றனர். மேலும் இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி ஸ்ரீ மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். பொதியம்பட்டு காசி விஸ்வநாதர் நகர ஸ்ரீ உலகமுத்து மாரியம்மன் ஆலய 9ஆம் ஆண்டு செடல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. பொதியம்பட்டு காசி விஸ்வநாதர் நகரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ உலகமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் 9ஆம் ஆண்டு ஆடி மாத உற்சவம் கடந்த திங்கட்கிழமை அன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்தது. இதில் முக்கிய விழாவான நேற்று காலை அம்மனுக்கு பால்குட ஊர்வலம் நடைபெற்று பால் அபிஷேகம் உள்ளிட்ட சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்த மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மாலை பக்தர்கள் சடல் தரித்து அழகு குத்தி தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்தினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் இவ்விழா இறுதியோல் இரவு மின் அலங்காரத்தில் சுவாமி வீதி உலா காட்சி நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் ஆகியோர் கலந்து கொண்ட சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், இளைஞர்கள், காசி விஸ்வநாதர் நகர் பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரி பிள்ளை தோட்டம் அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி பிள்ளை தோட்டம் அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தமுத்து மாரியம்மன் ஆலய தேர் திருவிழா ஆண்டுதோறும் ஆடி மாதம் 4ஆம் வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு நடைபெறும் ஆடி தேர் திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் நடைபெற்று சுவாமி வீதி உலா காட்சிகள் நடைபெற்றது. ஆடி மாத திருவிழாவின் முக்கிய ஊஞ்சல் உற்சவ விழா நேற்றிரவு நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு உபேந்தராக பழனிவேலு, சரளா பழனிவேலு, பிரகதீஸ்வரர் திருக்குமரன் ஆகியோர் செய்திருந்ததால் மேலும் இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாக அதிகாரிகள், விழாக்குழு தலைவர், விழாக்குழுவினர்கள், இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.